பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் பகலவாடி பகுதியில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் துரைசாமி. வணக்கம் துரைசாமி, விவரங்கள். சுபா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 18வது மக்களவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதில் பாஜக கூட்டணியில் டாக்டர் பாரிவேந்தரும், திமுக சார்பில் அருண்மேரும், அதிமுக சார்பில் சந்திரமோகன் ஆகியோர் பிரதான வேட்பாளராக களம் காண்கின்றனர். மேலும் நாம் தமிழர் உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் 20 பேர் களத்தில் உள்ளனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பலூர், துறையூர், லால்குடி, மணக்குநல்லூர், முசிறி மற்றும் குளித்தலை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்கள் தொகுதி வாரியாகவே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் டாக்டர் பாரிவேந்தர் நேற்று குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இன்று அவர் துறையூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தற்போது டாக்டர் பாரிவேந்தர் துறையூர் பகலவாடியில் இன்றைக்கான பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அவருக்கு ஐதேக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாகமாக வரவேற்பை கொடுத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பெண்கள் திறந்து ஆரத்தி எடுத்தும் கும்ப மரியாதையும் செலுத்தி வருகின்றனர். உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அவர் பேசும்போது, அந்த முறை நான் வெற்றி பெற்ற போது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா 300 மாணவர்களை தேர்ந்தெடுத்து இலவசமாக உயர்கல்வி படிக்க வழிவகை செய்துள்ளேன். அதே போல இந்த முறையும் வெற்றி பெறும்போது 1200 மாணவர்களுக்கு உயர்கல்வி வழங்குவதோடு அத்துடன் 1500 குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் துறையூர் பகுதியில் அமைந்துள்ள பச்சைமலை பகுதியை சுற்றுலா தலமாக்குவதோடு பச்சைமலை பகுதியில் மத்திய அரசின் சைனிக் பள்ளி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதோடு கூட்டத்தில் இருந்த பெண்கள் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் என்பதை 150 நாளாக உயர்த்துவதோடு ஒரு நாள் கூலி ரூபாய் 450 உயர்த்த மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டு அதை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.